சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மகர லக்னம் இப்போ வயதினுடைய லக்னம், மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற கணவனோ மனைவியோ எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போது கணவன் மனைவி ஜாதகருடைய நிலைப்பாடு அப்படின்றது மகர லக்னமாக எடுத்துக்கிறோம். 7ஆம் இடம்ன்றது கடகராசியாக வரும். 7ஆம் இடம் கடகராசியாக வருது. சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் இடத்துல இருந்தால் சார் அதிகாரம் மிக்க கணவன் மனைவி வருவாங்க சார், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து காதல் மனைவி காதல் கணவன் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா? தன்மையானவர்களாக வரணும். எங்கே அதிகாரம் செலுத்தணுமோ அங்கே அதிகாரம் செலுத்தணும். எங்கே வந்து பாசமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமோ அந்த இடத்துல பாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்குமா? இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சார். சந்திரன் வந்து சந்திரனுடைய வீட்டிலேயே இருக்கார். அப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காதல் மனைவி காதல் கணவன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா கடகராசியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இளகிய மனப்பான்மை கொண்டவர்களாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சார் 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார் சார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? நாலேஜபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலேஜை வச்சியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெவலப் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல வரும்போது குரு பகவான் சார் குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல வரும்போது 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். சார் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது சார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மனைவி கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க சார். மனைவி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து ஃபேவரபுளாக வரக்கூடிய தன்மை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகுவோ கேத்துவோ இருந்தால் தேவையில்லாத ஒரு பேச்சின் மூலமாகவே 2 பேருக்கும் சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். தேவையில்லாத குடும்பத்தின் மூலமாகவே சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் ஆயிடுச்சு சார் 2 பேருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்வதற்குண்டான தன்மை தான் இந்த லக்னம் வந்து மகர லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்போது நிகழ்வுகள் இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்னம். கும்பலக்னம் ஏஎல்பி லக்னம், வயதினுடைய லக்னம் கும்பலக்னம். அப்போ கணவன் மனைவி உறவு நிலை எப்படி சார் இருக்கும்? இல்லை சார், இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் பார்க்குறேன் நான், எந்த மாதிரி அலைன்ஸு சாதகமான தன்மையை கொடுக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் கும்பலக்னம் வரும்போது 7ஆம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இப்போ சூரிய பகவான் அந்த இடத்துலையே இருக்கிற அமைப்பு 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஹீட்டோட சேருது ஒன்றா. அப்போ என்ன 2 பேருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், கருத்து வேறுபாடுகள் வருது. எதன் மூலமாக பிரச்சனை வரும் சார் அப்படின்னா, ஒன்று அம்மாவின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான, ஜாதகருடைய அம்மாவின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான நிகழ்வுகள் இருக்கும்னு சொல்லலாம். வருமானத்தின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை, 7ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற கணவன் மனைவி யார் வர்றாங்களோ
அவங்க மூலமாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்கும். அதனாலேயே பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் ஆர்கியுமெண்ட் முட்டிக்கும். இது சனி, அது சூரியன். 2 பேருக்கும் ஆர்கியுமெண்ட் அதை முட்டிக்கிற மாதிரி தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி சார் 7ஆம் இடத்துல வந்து இந்த ஆளுமையே பிரச்சனையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான்னா இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. சார் இங்கே வந்து சனி பகவானுடைய தன்மை, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை, இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவு நிலை இருந்தால் சரி, மனைவியினுடைய குடும்பம் மூலமாகவே, மனைவியினுடைய வருமானம் மூலமாகவே, மனைவியினுடைய பேச்சின் மூலமாகவே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையா இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். இல்லை கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா, நோய் இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? இருக்குது. சார் 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். சார் 7ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கார் சார். சார் ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க சார், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாலேஜபிளாக இருப்பாங்க சார். அந்த நாலேஜே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும், பேச்சின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்க நாலேஜபிளாக இருக்காங்க இல்லையா, அதன் மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் வந்து ஒத்துக்காத ஒரு தன்மை, 2 பேருக்கும் ஒத்துவே வராது. இந்த நாலேஜே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். சார் குரு பகவான் இருக்கார் சார், 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார் சார், அது ஃபேவரபுளான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமான்னு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? காதல் மனைவி காதல் கணவன் அப்படின்னு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 2 பேருக்கும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருந்தால் கூட ஒத்து போயிடுமான்னா நல்லாவே ஒத்து போயிடும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் ஃபேவரபுளான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகுவோ கேத்துவோ இருக்குது. சார் எப்படி சார் இருக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோ கேத்துவோ வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சிங் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். என்னென்னா இந்த டைமில் திருமணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற்று மொழி வேற்று இனம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன் வருவதற்குண்டான தன்மை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் நம்ம பேசுவோம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சின் மூலமாகவோ, ஓகேங்களா, கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உங்களுடைய குடும்பத்தினர் மூலமாகவோ கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குற நிகழ்வுகள் எல்லாமே அங்கே செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. அப்போ 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வருமா? கான்ட்ரவர்சி வரும். அப்போ 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். 2 பேருக்கும் சண்டை வருமா? சண்டை வரும். ஓகேங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.